الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عليما فان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் என்று, வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல், வாழ்க்கை வழிமுறைகள், வழியேடு புதிய காரியங்கள் அனைத்தும் வழியேடுகள் அனைத்தும் எம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த நபிமொழியினை எச்சரிக்கை செய்வதை உங்களது சிந்தனையிலும் ஆர்வமாக எச்சரிக்கை செய்துவிட்டு என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்யும். கணியத்திற்குரிய அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உபதேசம் மூமின்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்ற அந்த அடிப்படையிலே பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் உபதேசத்தை பொறுத்தவரை என்னுடைய வாழ்வில் நான் எடுத்து நடக்க வேண்டும், பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஜும்மாவினுடைய குத்துபாவை நாம் உள்வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் விரும்பினால்தான், முயற்சியை நாம் மேற்கொண்டால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை மாற்றி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல உருவங்களில் பல அமைப்புகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறார். எல்லோ மனிதர்களும் ஒரே விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை. அவருடைய எல்லா விஷயங்களையும் உருவமாக இருந்தாலும் சரி, அவருடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேற்றுமையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அழகையோ உங்களுடைய அந்தஸ்துகளையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல எந்த விதமான மதிப்பையும் பெற்று தந்து விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை கருப்பாக அல்லது வெள்ளையாக சிவப்பாக இருக்கின்ற ஒரு ஆரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே அவர் கண்ணியத்தை அடைந்து விட முடியாது என்பதை நாம் உள்ளத்திலே மிகவும் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை மதிக்கிறான், அவனை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், அவனுடைய அந்த அடியானுடைய உள்ளத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தருகிறான். நீங்கள் எந்த மொழி பேசினாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவில் பொருளாதாரத்தை உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் என்ற அந்த இரு தன்மைகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் உங்கள் மீது படுகிறது என்று சொன்னால் அது உள்ளத்தின் மீதுதான். நம்முடைய உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த உள்ளத்தை பார்க்கிறான் இறைவன் என்று நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சொல்கிறான். உங்களுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த அந்த பண்பு இருக்கிறதே, அந்த தன்மை இருக்கிறதே, அதன் காரணமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் வெளிவருகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வெறுப்பான காரியங்களை, ஹராமை, தீமையான விஷயங்களை, பாவங்களை செய்யும் பொழுது அந்த அந்த உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை உயர்த்த வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே இந்த உள்ளத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய ₹1 தர்மமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பை பார்க்கவில்லை. அல்லாஹ் நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மத்தினுடைய சிந்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இன்றைக்கு நாம் தொழுகிறோம், நம்முடைய தொழுகை இருக்கிறதே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பினுடைய காலகட்டங்களில் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிந்த காலங்கள், நோன்பு முடிந்து 2 வாரங்கள் தான் ஆனது, ஆனால் பள்ளி இன்று காலியாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு வெயிலினுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வெயிலுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய சூட்டை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
பார்க்கிறோம். இன்று தொழுகைக்கு சுபஹினுடைய தொழுகையை பார்க்கிறோம், ஜும்மாவினுடைய தொழுகையை பார்க்கிறோம். இமாம் குதுபாவிலே இருப்பதற்கு முன்பாக அமர வேண்டிய நாம் எல்லாம் இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் காலியாகி போனது பிறகு இமாம் இரண்டாவது குதுபாவை முடித்த பிறகு தொழுகைக்கு வந்து ஆஜராகக்கூடிய எத்தனையோ மக்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை தேடிக் கொண்டிருக்கிறோம், கையேந்தி பிரார்த்திக்கிறோம். இறைவா ரப்பே ரஹ்மானே எனக்கு பொருளாதாரத்தை தா, இறைவா என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய இந்த நாட்டை, இந்த சிறந்த ஆட்சியாளர்களை, ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை தா என்று பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய கடமையை மறந்தவர்களாக வழிபடுவதற்கு நாம் தயாராக இல்லை, தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான சந்தர்ப்பங்கள், எல்லா விதமான சுகமுகமான வாழ்க்கையும் வந்துவிட வேண்டும் என்ற ஆசை வைக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளை தாங்கக்கூடிய அளவிற்கு நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள், தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வெளியேற்றப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த கலாமை சொன்னதற்காக, அல்லாஹ்வினுடைய அந்த தௌஹீதினுடைய கொள்கையை சொன்னதற்காக ஒரு அல்லாஹ்வினுடைய நபி அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம், ஹதீஸ்களில் படிக்கிறோம். ஆனால் நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரே ஒரு விரலை வைத்து நாங்கள் புரட்சி செய்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கூலில்லாஹும்ம மாலிகுல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, நான் நாடியவர்களுக்கு தான் ஆட்சி அளிக்கிறேன், நான் நாடியவர்களுக்கு ஆட்சியிலிருந்து ஆட்சியை அவர்களிடத்திலிருந்து பறிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு முஃமினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் தான் ஆட்சி இருக்கிறது, அவனிடத்தை நான் வழிபட்டு நன்றி செலுத்தி அவனுக்கு பிடித்தமான முறையிலே நான் அடிமையாக நிரூபிக்க வேண்டிய இந்த உலகத்திலே, இந்த காலகட்டத்திலேயே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக மூமின்களிடத்திலே அப்படிப்பட்ட சிந்தனைகளே இல்லை. நம்மிடத்திலே பொருளாதாரம் வந்து விட்டால், ஆள் பழங்கள் வந்து விட்டால், இந்த நாட்டை ஆண்டு விட்டால், இஸ்லாமிய சமூகமாக உருவாக்கி இஸ்லாமிய சமூகமாக எடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொற்பமான மனிதர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு படிப்பினை வைத்திருக்கிறான். நபிமார்களிடத்திலே நிறைய படிப்பினை இருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினை இருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தராக இந்த உலகத்திலே வளம் வந்தவர்கள் சஹாபாக்கள். ஆனால் அத்துணையையும் துறந்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை, மனைவியை, மக்களை, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு மார்க்கம் தான் வேண்டும் என்ற நிலைக்கு வந்த அந்த சஹாபாக்களுடைய நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறார். அவருடைய கண்ணியத்தை, மதிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் கியாமத்து நாள் வரக்கூடிய அந்த இறுதி மனிதன் வரும் வரையிலும் அவருடைய அந்த புகழை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலும் அன்ஹும், நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். நிச்சயமாக இந்த வாசங்களை எல்லாம் நாம் தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஹதீதுகளிலே படிக்கிறோம், நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை பற்றி சீர்திருத்தி பார்க்க வேண்டும். கடந்த மாதம் 2 வாரங்களுக்கு முன்பாக நோன்பிலே இருந்த என்னுடைய தியாகங்கள், நோன்பிலே இருந்த என்னுடைய வழிபாடுகள் எங்கே என்பதை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக எம்முடைய உள்ளத்தை, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் இலா ஸவாரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய அழகையோ உங்களுடைய உடலையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பது இல்லை, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் நிறைய தடவைகள் குர்ஆன், நிறைய தடவைகள் குத்துபாவினுடைய வாயிலாக, பயான்களுடைய வாயிலாக சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் கேட்டிருப்போம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே போடப்பட்டார்கள், கிடத்தப்பட்டார்கள். அவருடைய உள்ளங்கள், அவருடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் அஹது அஹது என்ற வார்த்தை தான் வெளிப்பட்டது. அல்லாஹ் ஒருவன் தான் என்ற வார்த்தை அவரிடத்திலே விலை பேசப்பட்டது. உனக்கு பொருளாதாரம் வேண்டுமா, செல்வ செழிப்பு வேண்டுமா, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமா, இந்த நாட்டினுடைய அரசனாக வேண்டுமா, நீ இந்த மார்க்கத்தை விட்டுவிடு என்று சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கோ, இந்த உலகத்தினுடைய பெண்களுக்கோ, இந்த உலகத்தினுடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு நாங்கள் தயாராக வரவில்லை. எங்களுக்கு என்ற ஒரு இலக்கு இருக்கிறது, மறுமை இருக்கிறது. அந்த மறுமைக்கு உண்டான தயாரிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே, ஒரு இலக்கிலே இந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே படிக்கிறோம். ஆனால் அந்த வரலாறுகள் என்னுடைய உள்ளத்திலே எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக மர்மஸ்தானங்களை ஈட்டியால் குத்தி அவருடைய உடல் 2ஆக கிழிக்கப்பட்டது என்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்தோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிலாலுடைய அம்மாருடைய தகப்பனார்
யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தினுடைய தியாகத்திற்காக, இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை தன்னுடைய இஸ்லாத்திற்காக, தௌஹீதிற்காக தன்னுடைய உயிரை, பொருளை, பொருளாதாரங்களை அத்துணையையும் விட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய எந்த விதமான தியாகமும் இல்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 5 வக்தினுடைய தொழுகையை தொழுது விட்டால் தியாகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதங்களில் நோன்பு நோக்கு விட்டால் தியாகம் என்று நினைத்திருக்கிறோம். ஹஜ்ஜினுடைய கடமையை முடித்து விட்டால் நாம் தியாகம் செய்து விட்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் தியாகங்கள் அல்ல, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாம் ஒரு முஸ்லீமாகி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு தொழுகை கடமையாகிறது. ஆனால் பள்ளி வாயில்களில் பார்த்தால் தொழுகையாளிகள் எப்பொழுதும் 5 வக்தினுடைய தொழுகையை தொழக்கூடியவர் இமாமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் தொழுகையை மறந்தவர்களாக, அல்லாஹுவை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொழுகை என்னிடத்திலே, நான் என்னுடைய ரப்பினிடத்திலே இந்த உலகத்தினுடைய ஆட்சியை, அதிகாரத்தை, எல்லாவற்றையும், அரசர்களுக்கு மேலான அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. அவன் நாடியதை செய்வான் என்பதை என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய முன்னிலை நிற்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தொழுகையில் நான் நிற்கும் பொழுது அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், என் ரப்போடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வரும். நம்முடைய நிலை அப்படி அல்ல. நான் எங்கே தக்பீர் கட்டியவுடன் என்னுடைய வியாபாரம் எங்கே, என்னுடைய குடும்பம் எங்கே, என்னுடைய நண்பர்களுடைய செயல்பாடுகள் எங்கே, நாளைய தினம் நான் என்ன சேகரிக்க போகிறேன், நாளையுடைய சம்பாத்தியம் என்ன, அவனுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன என்பதை கொண்டுதான் நம்முடைய தொழுகையை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய நோன்பு இருக்கிறது, நோன்பினுடைய காலங்களில் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இனிமேல் தொழுகையை நான் தொடர்ந்து தொழ வேண்டும் என்ற நியத்துக்களை, உறுதியை எடுத்தோம். ஆனால் அதற்கு பிறகு எங்கே பெருநாளுடைய தொழுகைகளுக்கு பிறகு பள்ளிகளில் ஆட்களை காணவில்லை என்ற ஒரு நிலையைத்தான் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அலா வ இன்னல் ஜஸதி முதுஹா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லும். உங்களுடைய உடம்பிலே ஒரே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகிவிடும். இதா ஃபஸதத், அது கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் நினைக்கிறோம் இன்றைக்கு இலகுவாக சுருக்கம் அடைந்து விடுவோம் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் கலிமாவை ஒழித்து விட்டதனால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லிமுடைய பெயரை வைத்து விட்டதனால் இலகுவாக நான் நாளை மறுமையிலே சுவனம் சென்று விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சுவனம் சோதனைகளால் மூடப்பட்டது. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்களே, சஹாபாக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்களே என்றெல்லாம் படிக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறோம்? என்ன தியாகத்தை நான் இஸ்லாத்திற்காக செய்திருக்கிறேன்? குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய கலாமை நான் படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எங்கே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹுவை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு 10 பெயரை நமக்கு சொல்ல முடியவில்லை. நான் இஸ்லாமியனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ் என்று என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை, என்னுடைய தலைவர், உயிருக்கும் மேலானவர், என்னுடைய தாயை, தந்தையை, இந்த உலகத்தினுடைய அத்தனையும் விட நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களை நான் நேசிக்கிறேன். அவர்களை பற்றி எவராவது தவறாக எழுதுவாராக இருந்தால், கார்ட்டூன் படங்களை வரைபவராக இருந்தால், இதோ வீதிகளிலே அமர்ந்து அவருக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய பெயர்களை சொல்லுங்கள், மூமின்களுடைய தாய்மார்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்டால் தெரியவில்லை. அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்றால் தெரியவில்லை. இப்படித்தான் என்னுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பயம் இருக்கிறதே, நம்முடைய உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு. நாளை மறுமையிலே எந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய கலாமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை நான் பேணி பாதுகாக்காவிட்டால், இந்த உலகத்திலே வாழாவிட்டால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே என்னுடைய வாழ்வை கழிக்காவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் நரகத்தை என்பதை நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும். நரகத்திற்குரிய அந்த தண்டனையை என்னுடைய உள்ளம் அஞ்ச வேண்டும். சொர்க்கத்திற்கு ஆசை வைக்கிறோம், நான் எப்படியாவது சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, ஐவேளை தொழுகை இருக்கிறது, தர்மம் செய்யுங்கள் என்று இருக்கிறது, ஹஜ் செய்யுங்கள் என்று இருக்கிறது, நோன்பு செய்யுங்கள் என்று இருக்கிறது. புறம் பேசாதீர்கள், பொய் பேசாதீர்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அநீதம் செய்யாதீர்கள்
என்று இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்து நான் எல்லாவற்றையும் செய்வேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னுடைய ரப்பு எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஆதரவு வைக்கிறோமே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாடகமாக ஆடுகிறோமா என்று நம்முடைய உள்ளங்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நயவஞ்சகத்தன்மையோடு நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஒரு வேடம், மக்களை பார்த்தால் நான் வணக்கசாலி, தொழுகையாளி, தௌஹீத்வாதி, அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை பற்றிய பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறோம். தனிமை என்று வந்துவிட்டால், நான் என் ஆள்கள் இல்லாத பகுதி என்று வந்துவிட்டால், இந்த ஊர் அல்லாத வேறு ஊர்கள் என்று வந்துவிட்டால், எல்லா அட்டுழியங்களையும் அனாச்சாரங்களையும் விதத்துகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் உணர்த்துகிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ குத்துபாக்களை வார வாரம் செவிமடுக்கிறோம், குத்துபாவுடைய வெள்ளியினுடைய பிரசங்களை வந்தோம் அமர்ந்தோம், ஏதோ இன்றைக்கு நாம் தொழுகை செல்லவில்லை என்றால் நீங்கள் முஸ்லிமே இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்று மத சகோதரர்கள் கேட்டு விடுவார்களே என்ற அச்சத்திற்கு பயந்து நாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே அமர்ந்தோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, யூதர்களுக்கு ஒரு நாள், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாள் என்ற சடங்கு ரீதியாக இந்த வெள்ளிக்கிழமையை கழிப்போமாக இருந்தால் நம்முடைய மாற்றம், நம்முடைய உள்ளத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் நாம் உண்டாக்கிக் கொள்ள முடியாது. நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கடுமையான சூடு, வயோதிகர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் இந்த சூட்டினுடைய வெப்பத்தை தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கதறக்கூடிய இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு இல்லை, நாளை நிழலே இல்லாத அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிழலை வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் உங்களுக்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும், அவருடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வில் மூழ்கடிக்கப்படும். அந்த நாளிலே உங்களுடைய சகோதரன், எந்த சகோதரனுக்காக நீங்கள் தியாகம் செய்தீர்களோ, எந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாழ்நாளை கழித்தீர்களோ, எந்த தாய் தந்தையர்களுக்காக உங்களை நீங்கள் வருத்தி கொண்டீர்களோ, எந்த மனைவிக்காக இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் பொருளாதாரத்தை தேடுவதற்காக சென்றீர்களோ, நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் அவர்கள் ஒரு பலனையும் ஒரு பயனையும் அளிக்க மாட்டார்கள் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான். யௌம யக்ஃபுருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஷாஹிபதி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷர்ரி யுக்னி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நாளை உன்னுடைய சகோதரன் உன்னை விட்டு வருவான், உன்னுடைய மனைவி உன்னை விட்டு வருவாள், நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னை விட்டு வருவாள், உன்னுடைய தாய் தந்தை உன்னை விட்டு வருவார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமின் தெளிவான ஆரோக்கியமான சிந்தனையை சிந்திப்பானாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்கு பின்னால் செல்ல மாட்டான். பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்தை தேட வேண்டும், மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் பொருளாதாரம் தேவை. ஆனால் பொருளாதாரத்திற்கு அடிமையாகி பள்ளிகளுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை, அம்மின் ஹலால் அம்மின் ஹராம், எப்படியாக இருந்தாலும் பொருளாதாரம் எனக்கு வேண்டும், நான் எதை செய்தாலும் பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்னுடைய உள்ளத்திலே இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரரே, இப்படிப்பட்டவர்களுக்கு நான் எப்படி சுவனத்தை தருவேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் இலகுவாக சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வேதத்தை சிலதை ஏற்று சிலதை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய யூத கூட்டங்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்று நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதுவெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள், எதுவெல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனம், எதையெல்லாம் அவர்களுக்கு முடியாதோ அவர்கள் அனைத்தையும் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் திரித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் அதை தியாகம் செய்கிறேன், இதை தியாகம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் எதை தியாகம் செய்தோம் என்பதை சிந்திக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்ற ஒரு நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் தக்குவாவாதியை போன்று, தீன்தாரியை போன்று, தாபீன்களை போன்று, சஹாபாக்களை போன்று இந்த உலகத்திலே பேசக்கூடிய நிலைமை பேச்சிலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான், நம்முடைய ரமலான் இருக்கிறதே, இந்த ரமலானில் நான் என்னுடைய மாற்றத்தை என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இனி வரக்கூடிய ரமலான் வரை நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கிறோமா? ரமலானுடைய ஆரம்ப காலகட்டங்களில் முடிவெடுத்திருப்பார், இனி ஒரு வக்தினுடைய தொழுகையை நான் விடமாட்டேன் என்ற முடிவெடுத்திருப்பார். ஆனால் ரமலான் முடிந்து பிறநாளுடைய தொழுகை முடிந்து அன்றைய தினம் ஜுமாவிற்கு சென்றிருக்க மாட்டார், அன்றைய தினம் லுஹருடைய தொழுகை இருக்கும் லுஹருக்கு சென்றிருக்க மாட்டார். இப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய நிலை அல்லாஹ் என்னுடைய நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறான். யார் அவன்? அதிகாரங்கள் எல்லாம் அவனுடைய கைகளில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமே, யா அல்லாஹ் எங்களுக்கு
ஒரு நீதமான ஆட்சியாளரை கொடு என்று நாம் கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வா என்று கேட்கிறோம். ஆனால் ரப்பிடத்திலே கேட்கக்கூடிய நாம் எந்த அடிப்படையில் கேட்கிறோம் என்பதை மறந்து கேட்கிறோம். வழிபடுவதற்கு, நன்றி செலுத்துவதற்கு, அல்லாஹ்வை போடுவதற்கு நேரம் இல்லாத நாம், இந்த உலகத்திலே பிஸியாக நாம், எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. நண்பனோடு நீண்ட நேரம் பேசுவதற்கு, சினிமா செல்வதற்கு, இந்த உலகத்திலே சுற்றுலா இன்பமாக செல்வதற்கு, எல்லாவற்றிற்கும் எனக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அந்த பக்தியினுடைய தொழுகையை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வினுடைய அந்த தர்மங்களை செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இப்படித்தான் மனிதனுடைய நிலை இருக்கிறது. இந்த மனிதனுடைய நிலையை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தால் எப்படி அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான்? மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள். பொருளாதாரம் எல்லாம் படைத்த இந்த முஸ்லிம் சமுதாயம், இந்த நாட்டினுடைய அரைவாசி பகுதி முஸ்லிம் சமுதாயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஜனத்தொகையில் முஸ்லிம் சமுதாயம், பொருளாதாரத்தில் முஸ்லிம் சமுதாயம், அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைகளில் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடலிலே அடித்து செல்லப்படக்கூடிய சரகுகள் போன்று சென்று விடுவார்கள் என்று. உங்களுடைய தட்டுக்களில், உணவு தட்டுக்களில் பாய்ந்து வரக்கூடிய அந்த மிருகங்களை போன்று முஸ்லிம்கள் என்று சின்னாபின்னமாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை இல்லை, தௌஹீதினுடைய கொள்கை இல்லை, சரியான தெளிவு இல்லை, ஆனால் எல்லாம் இல்லை. ஆனால் எங்களுக்கு சுவர்க்கம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கான மின் கப்லு லஃபி ஸலாலின் முபீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கல்வி அறிவில்லாத அரபு மக்களில் ஒருவரை அவன் தன் தூதராக அனுப்பி வைத்தான். அவர்கள் இதற்கு முன்னால் பயங்கரமான வழிகேட்டிலே இருந்தார்கள். நாம் எல்லாம் என்ன பாவம் செய்கிறோம்? நாம் எல்லாம் இன்றைக்கு என்ன பாவம் செய்கிறோம்? இதை விட பல மடங்கு பாவத்தில் மூழ்கி கிடைத்திருந்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுகிறார்கள். அந்த தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாவாவை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, குர்ஆனை ஓதி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்தை கசிக்கியா செய்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஏதாவது ஒரு கட்டளையை போர் அறிவிப்பை செய்து விட்டால் எதுவும் வேண்டாம், அல்லாஹ்வினுடைய தூதர் மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உறுதி இருந்தது. அவர்களுக்கு மனைவி மக்கள் இல்லையா? அவர்களுக்கு உறவினர்கள் இல்லையா? அவர்களுக்கு சொந்த நாடு இல்லையா? அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா? எல்லாம் இருந்தது. ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு நீ முஹம்மதை சந்தி என்று சொன்னால், அத்துறையையும் விட்டுவிட்டு நான் முஹம்மதை சந்திப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு சென்றவர்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கடமையை நமக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் இலகுவானதை எல்லாம் ஆடுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. உங்களுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் சோதிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் தொழுகையினுடைய வக்தினுடைய தொழுகை வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய அத்துணைக்கும் நாம் பயப்படுகிறோம். இந்த உலகத்தினுடைய சட்டங்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு நாம் பயப்படுவதில்லை. காரணம், அல்லாஹுவை பற்றி நாம் விளங்கவில்லை. இன்ன பதஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதே அது மிகவும் கடுமையானது. இந்த உலகத்தினுடைய ஒப்பத்தை எவ்வளவு நாள் வேண்டுமானாலும், எவ்வளவு வருடங்கள் வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகளை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த மறுமையினுடைய அந்த நிகழ்வை எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எப்படிப்பட்ட ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறப்பித்து சொல்லும் பொழுது, உமருடைய நாவிலிருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒன்றை நினைப்பார்கள், தன்னுடைய உள்ளத்திலே நினைத்த மாத்திரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே வசனங்களை இறக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய எண்ணங்கள் இருந்தது, அவருடைய நியத் இருந்தது, அவருடைய உள்ளம் இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையில் கூட்டப்பட்டு கிடக்கிறார். தன்னுடைய மகன் பாலைவனத்தினுடைய சூடு தாங்க முடியாது, தன்னுடைய தந்தையினுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைக்கிறார். சொல்லுகிறார், என்னுடைய தலையை நீ கீழே போட்டு விடு மகனே, என்னுடைய தலையை நீ கீழே போட்டு விடு, சௌகரியமாக இல்லையா? தலையினை எடுத்து வரட்டுமா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, எனக்கும் என் தாய்க்கும் நாசம்தான், கேடுதான். என்னுடைய அல்லாஹ் ரஹம ரப்பி என் மீது கருணை ஆட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கஷ்டம், நாசம் என்று சொன்னார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சுவனம் இலகுவாக செல்லுவோம் என்று.
ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை மன்னிக்காவிட்டால், கருணை புரியாவிட்டால், ரஹமத் செய்யாவிட்டால் நாளைய தினம் என்னுடைய நிலை என்ன என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் என்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன். பாடசாலைகளில் சேர்ப்பதற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய அத்தனை இடங்களையும் தேடுகிறேன். ஏன்? இந்த உலகத்தினுடைய படிப்பு. என்னுடைய மகன் நல்ல கல்வியை கற்க வேண்டும், அவனுடைய சம்பாத்தியங்கள் பெருக வேண்டும். நாளைய தினம் நான் மரணித்து விட்டாலும் என் பிள்ளைக்கு அந்த கல்வி கை கொடுத்து அவனுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய தகப்பன் தந்தைமார்கள் தன்னுடைய மார்க்கத்திற்காக நான் நாளை மரணித்து போனால் என்னுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தக்கூடியவனாக, ஜனாசாவினுடைய துவா தெரியக்கூடியவனாக என்னுடைய பிள்ளை இருக்கிறானா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா மார்க்கத்தை நீங்கள் ஊட்டி வளர்த்தால், அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லி நீங்கள் வளர்த்தால், கண்ணியத்திற்குரிய அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னுடைய தாயையும் தந்தையும் நீ யா அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரி, அவர்கள் எனக்கு அருள் புரிந்ததை போன்று என்ற பிரார்த்தனையை உங்களுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கல்விக்கு தேடுகிற ஒரு தப்பில்லை. கல்வி படிப்பதற்குத்தான் தாராளமாக படிக்கலாம். ஆனால் மார்க்கத்தை மறந்த ஒரு கல்வி நம்முடைய நாளை மறுமையினுடைய நிலையை பாதிக்கும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளம் தான் ஒரு மனிதனை நல்லவனாக கெட்டவனாக மாற்றுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபிமொழியை சொல்கிறார். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, கருப்பியின் மகனே என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். உடனே தன்னுடைய மனச்சங்கடப்பட்டு, தன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அபாதர் இன்னி ஃபீக்கும் ரூக்கும் ஜாஹிலியா, அபூதரே உங்களுடைய நாவிலிருந்து இன்னும் அந்த ஜாஹிலியத்தான வார்த்தை உங்களுடைய நாவிலிருந்து போகவில்லையா என்று கேட்டார். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சாதாரண சிறிய வார்த்தை கருப்பீர் மகனே என்று சொன்னார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே இன்னும் அந்த ஜாஹிலியத்தினுடைய பண்பு உங்களிடத்திலே இன்னும் போகவில்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த மூட வழக்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுடைய பிரச்சாரத்திற்கு முன்னால் இருந்த அந்த அட்டூழியங்களை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய பேச்சுக்களை பார்த்தால் மிகவும் கேவலமானதாக, இன்னும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை, தஸ்கியாவை, தஹ்மீதை, தஹ்லீலை, தக்பீரை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளை இந்த முஸ்லிம்களுடைய வாயிலே பயன்படுத்தப்படக்கூடியதை பார்க்கிறோம். பட்ட பெயர்களை சொல்லி அழைக்கிறோம். எங்கே அவருடைய பெயரே தெரியாது, ஆனால் பட்ட பெயரை சொன்னால்தான் அவரை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவனுடைய செயலாக இருந்தாலும் சரி, எல்லாம் உள்ளத்தில் இருந்து வருகிறது. அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவது இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். வ நஃப்ஸி வ மா ஸவ்வாஹா வ அல்ஹமாஹா ஃபுஜ்ரஹா வ தக்வாஹா கத் அஃலஹ மன் ஸக்காஹா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கிறான். ஆத்மாவின் மீது, அதை உருவாக்கியவன் மீது, அதன் நன்மை தீமைகளை அறிவித்தவன் மீது
எவர் பாவங்களை விட்டு தன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். எவர் பாவத்தில் அதை புதைந்தோடி விட்டாரோ அவர் நஷ்டம் அடைந்து விட்டார் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான். அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் முதலாவது காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய உள்ளத்தை படைத்திருக்கக்கூடிய தூய ஆத்மா சொல்லும், இதை செய்யாதே, இது பாவம், இது தவறு, இது வழியேடு என்று சொல்லும், இதன் பக்கம் நெருங்காதே என்று சொல்லும். மீண்டும் அந்த பாவங்களை செய்யும் பொழுது இரண்டாவது முறை சொல்லும், மூன்றாவது முறை அதை செய்யும் பொழுது அந்த பலம் குன்றி அது லேசாகிவிடும். பிறகு நான்காவதாக அது விலகிக் கொள்ளும். அதன் மீது சைத்தானுடைய அந்த சவாரி ஆரம்பித்து விடும். கெட்ட ஆன்மா அதன் மீது சவாரி செய்ய ஆரம்பித்து விடும். அந்த அவனுடைய ஆன்மா இருக்கிறதே, பாவம் எது என்று உணர்த்தியதோ அதையெல்லாம் அந்த மனிதனுடைய விஷயங்களில் இதுவெல்லாம் நலவு, இதுவெல்லாம் நல்லது, இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தன்னுடைய உள்ளத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே உறுதிப்படுத்த கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித்து கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்திலே இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. அல்லாஹ்வே, என்னுடைய இந்த நஃப்ஸிற்கு, இந்த ஆத்மாவிற்கு யா அல்லாஹ் நீ தக்வாவை கொடு, உள்ள அச்சத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா. அதை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். அன்த கைரு மன் ஸக்காஹா. பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன். யா அல்லாஹ், அதனுடைய பாதுகாவல், அதனுடைய பொறுப்பாளி நீதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், சொர்க்கத்திற்கு தகுதியானவர், இப்படிப்பட்டவர் எல்லாம், இப்படி சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை குறித்து அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய உள்ளத்தை நான் எப்படி தஸ்கியா செய்ய வேண்டும், எப்படி என்னுடைய இந்த உள்ளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த உரையின் மூலமாக ஒரு மாற்றத்தை பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.